நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சொன்னார், இது பேச்சுவார்த்தை இல்லை, அறிவாலயத்தில் நடக்குது சார், ராகிங்க. அதுவும் குறிப்பாக சிறிய கட்சிகளை எவ்வளோ தூரம் வந்து மட்டம் தட்டணுமோ மட்டம் தட்டுறாங்க. இன்றைக்கி திமுக காட்டில் மழை ஜோன்னு பெய்யுது, அதனால் அவங்க கூட்டணி கட்சிகளை அழைத்து ராகிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வர்ச்சுவலி ராகிங் தான். இது நீங்கள் சீட்டு கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், பட்டு லெஃப்டெல்லாம் வந்து பாவமாக இருக்குது. நமக்கு கலைஞர் இப்படி நடத்தினதில்லை. ஜெயலலிதா வந்து முதல்ல சொல்லிவிடுவாங்க. ஜெயலலிதா கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபால்ஸ் ஹோப்ஸ் கிடையாது. விட்டு ஒன்று துட்டு ரெண்டு, 23 கட்சி இருக்குது, அதில் 13 ஜாதி கட்சி. அதால் என்ன பலன் வழிய போகுதுன்னு தெரியல. இப்போ சாதி கட்சிகளை கொண்டு வந்து நீங்கள் உள்ள 13 சாதி கட்சி இருக்குன்னா, இது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க ஒரு ஆளும் கட்சி ஜாதிய கட்சிகளை கூட சேர்த்துக்குதுன்னா அது மேலும் மேலும் சமூக நீதிக்கு எதிரானது. அந்த சாதி கட்சியை கூட சேர்த்துக்கிட்டு சமூக நீதின்றது எவ்வளவு ஒரு போலியான வேஷம். உதயசூரியன் சிம்பல்ல கூட்டணி கட்சிகளுக்கு உடன்படிக்கைன்றது செய்தியே வெட்கக்கேடானது. தனக்கு தானே திமுக சீட்டை ஒதுக்கிது, என்னங்க இது சிம்பல்ல ஒருத்தர் நிற்கிறது எப்படிங்க கூட்டணி பங்கீடா முடியும்? ஒட்டுமொத்த தேனி மாவட்டமும் முழுமையாக அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு முழுமையாக தரை வார்க்கப்பட்டது. அப்ப அங்க இருக்க திமுக என்ன ஆகும்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதிமுகவிலிருந்து வந்தவர்களால் நிரம்பி வழிகிறது. இது திமுக உள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. நமக்கு ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்னிக்கின்றோம். வருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். கட்சி தொடங்கினதுலேருந்து நாங்கள் திமுகவோட வந்து தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். வேறு எந்த அரசியல் கட்சியோட நாங்கள் கூட்டணி போகலை. பாமகவிலேருந்து நான் சட்டமன்றத்தில் எப்போ வெளியேறனோ அன்னையிலேருந்து நான் திமுகவோட தான் இருந்திருக்கேன். சட்டமன்ற தேர்தலையும் சீட்டு கேட்பேன், நாடாளுமன்ற தேர்தலையும் கேட்பேன், உள்ளாட்சிலையும் கேட்பேன். ஒவ்வொரு வட்டமும் ஒரு ஹோப் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வட்டம் வந்து ஒரு பெருத்த அவமானத்தை நாங்கள் சந்தித்து விட்டோம். ஆனால் நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கான டைமை தான் இது பண்ணியிருக்கோம். நாங்கள் இவ்வளோ சீட்ஸ் வந்து கேட்குறோம்னு சொல்லி வேல்முருகனும் வந்து வெளியில் வந்து பேசிட்டு அவர் பங்குக்கு அவரும் புலம்பியிருக்காரு. 2016 ஜெயலலிதாவோட இதே பிரச்சனை தான் அவருக்கு. ஆடி காத்தில் அம்மியை பறகுது. காங்கிரஸ் லெஃப்ட் விசிகாவே பறக்கும்போது வேல்முருகனை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலாக இவங்க அந்த பெரிய கட்சிகள் எனக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சொன்னார், பேச்சுவார்த்தை இல்லை, அது ராகிங் அப்படின்னாரு. இது பேச்சுவார்த்தை இல்லை, அறிவாலயத்தில் நடக்குது சார், ராகிங்க. அதுவும் குறிப்பாக சிறிய கட்சிகளை எவ்வளோ தூரம் வந்து மட்டம் தட்டணுமோ மட்டம் தட்டுறாங்க. அதுதான் வேல்முருகனும் சொல்லியிருக்காரு. இழிவுபடுத்தினாங்கன்றது நீங்கள் சீட்டு கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், பட் ஹியூமிலியேட் பண்ணுறதுன்னு ஆங்கிலத்தில் சிறுமப்படுத்துறது, அதை செய்கிறாங்க. அதாவது வினோத் அவர்கள் காற்றில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, அவரவருக்கும் அது அதற்கும் ஒரு காலம் உண்டு, அதுவரை பொறுத்திருங்கள்னாரு இயேசுநாதர். இன்னைக்கு திமுக காட்டில் மழை ஜோன்னு பெய்யுது, அதனால அவங்க கூட்டணி கட்சிகளை அழைத்து ராகிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வர்ச்சுவலி ராகிங் தான். இது அது 4 சுற்று பேச்சுவார்த்தைலாம் இப்போ வேல்முருகனை விடுங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து லெஃப்டெல்லாம் வந்து பாவமாக இருக்குது. நமக்கு கலைஞர் இப்படி நடத்தினது இல்லைங்க. ஜெயலலிதா கூட இப்படி. ஜெயலலிதா வந்து முதல்ல சொல்லிவிடுவாங்க. ஜெயலலிதா கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபால்ஸ் ஹோப்ஸ் கிடையாது. விட்டு ஒன்று துட்டு ரெண்டு, எத்தனை தடவை போனாலும் இதான் பதில். போவே முடியாது. நீ 10 விஷயத்தை கொண்டு போனால் கலைஞர் வந்து 10 செஞ்சிடலாம் அப்படின்னுவார், அல்ல 8 செஞ்சிடலான்னு. நம்ம 4 பண்ண முடியும், 2 வந்து குழு போடுறேன், மிச்ச 4 முடியாதுங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக முகத்துக்கு முகம் பேசிடுறாங்க. அது ஈஸி. அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போவான் அவங்களுக்கு. அதுவே சிறிய கட்சிகளை வந்து இப்படி நடத்தணும்னு ஏன் இப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியல. கூடவே பயணிச்சவங்க 23 கட்சி இருக்குது, அதில் 13 ஜாதி கட்சி. அதால் என்ன பலன் வழிய போகுதுன்னு தெரியல. இந்த கேள்வியை வந்து இடதுசாரிகளும் விசிகாவும் எதிர்கொள்ளவும் முடியல. சாதிகளுக்கு எதிராக சாதிகளற்ற மதசார்பற்ற இயக்கங்கள்னு சொல்லும் பொழுது இத்தனை சாதி கட்சிகளை வந்துட்டு எடுத்திருக்காங்க. இது நீங்கள் சமூக நீதினு எடுத்துக்கிறீங்களா, அது எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் இது வரைக்கும் இடதுசாரிகளால் பதில் சொல்ல முடியாது. எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரான. நம்ம ஏன் வந்து சாதி கட்சிகளை எதிர்க்கணும், மூர்தன்யமாக எதிர்க்கணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டோட இந்தியாவோட மிக முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்று தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், அக்கிரமங்கள். அதில் வந்து காம்ப்ரமைஸே நம்ம பண்ண முடியாது. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் தடுக்கப்படணும்னா அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க, எம்எல்ஏக்கள் குறைஞ்சபட்சம் அவங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனால் மந்திரியா போய் ஜாதி மாநாட்டில் உட்காருவாங்க. எத்தனை மந்திரிங்க ஜாதி மாநாட்டில் வெக்கமே இல்லாமல் உட்காடுறாங்க? பாதி ஜாதி மாநாட்டில் இருக்கிறாங்க, கலந்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி என்பது வந்து
பிராமின் ஆன்டி பிராமின் மூவ்மெண்ட் பிராமின்ஸ் கிட்ட இருந்து அதிகாரத்தை இடைநிலை சாதிகளுக்கு கொண்டு வந்தது. அடுத்து தலித்துகளுக்கு அது வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகி எம்பவர்மெண்ட்டுக்கு போகலையே. மாறா இந்த சுயசாதி பெருமை பேசுறது, ஏன்னா அவன் உனக்கு வாக்கு வங்கி, இந்த அத்தனை ஜாதியும் உங்களுக்கு வாக்கு வங்கி. இந்த சாதி பெருமையை பேசிக்கிட்டு சாதி வன்மத்தை வளர்த்துக்கிட்டு நாளுக்கு நாள் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா போயிட்டு இருக்குது. நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப சாதி கட்சிகளை கொண்டு வந்து நீங்க உள்ள 13 சாதி கட்சி இருக்குன்னா இது அடிப்படையில தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அதிகமா நடக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல செல்வாக்கு மிக்க ஒரு ஆளும் கட்சி ஜாதிய கட்சிகளை கூட சேர்த்துக்குதுன்னா அது மேலும் மேலும் சமூக நீதிக்கு எதிரானது. சமூக நீதி என்ற வார்த்தையை சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உரிமையோ தகுதியோ இருக்கிறதா என்ற கேள்விதான் இன்று மேல் எழுப்புகிறது. இவ்வளவு ஜாதி கட்சியை நீங்க கூட சேர்த்திருக்கீங்க. மந்திரி போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அந்த சின்னதுரை இன்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து நாங்குநேரி இன்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து பள்ளிகளில் சாதிய அடையாளங்களை நீக்குவதற்கான ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை அமல்படுத்தினீங்கன்னா பதிலே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டியை போட வேண்டியது, அறிக்கை தூக்கி குப்பையில போட வேண்டியது. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னமும் ஸ்கூல்களை சாதிக்க போயிட்டு தான் இருக்கு, அதிகமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட மிக முக்கியமான பிரச்சனைகள் அடுத்து ஒரு அரசு எந்த அரசு வந்தாலும் திமுகவோ அல்லது அண்ணா திமுகவோ எந்த அரசு வந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக அவங்க முன்னால எழும்பி நிக்குது. ஆனா 2 பேருமே வந்து இடைநிலை சாதிகளால நிரம்பி வழியக்கூடிய கட்சிகள் என்பதால அவங்க தலித்துகளோட நியாயத்துக்கும் நீதிக்கும் தலித்துகளுக்கான அந்த எமான்சிபேஷன் பெரிய வார்த்தை. தலித் விடுதலையெல்லாம் பத்தி கூட நீ இன்னைக்கு பேச தேவையில்லை, அதெல்லாம் பெரிய வார்த்தை. தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட உயிருக்கும் உடைமைக்குமான உத்தரவாதத்தை ஒரு அரசு கொடுத்தா கூட போதும். அதுலயே இன்னைக்கு திமுக அரசு பெரிய அளவில் தோல்வி கண்டிருக்கிறது, மிகப்பெரிய அளவில் தோல்வி கண்டிருக்குது. இத்தனை சாதி கட்சியை கூட சேர்த்துக்கிட்டு சமூக நீதின்றது எவ்வளவு ஒரு போலியான வேஷம். அவர்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு சீட் அப்படிங்கிற ஹோப்பை கொடுத்துட்டு பெரிய அரசியல் கட்சிகளை பெண்டிங்ல வச்சு இன்னமும் மூவ்மெண்ட்லயே போயிட்டு இருக்கு. தேமுதிகவை மட்டுமே காரணம் காட்டிட்டு திமுக பேசுகிறது. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட 13 சீட் பத்தி எந்த இடத்துலயும் பேச்சே கிடையாது. வருவர்கள் எல்லாம் நாங்கள் வந்துட்டு அகாமடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அது மட்டும் தான் சொல்றோம். இல்ல அதுலயே ஒரு நரித்தந்திரம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா வந்து குட்டி கட்சி அத்தனை பேரும் உதயசூரன் சிம்பல்ல தான் நிக்கிறாங்க. அதனால அது உங்க கட்சி. அது உதயசூரன் சிம்பல்ல ஒருத்தருக்கு சீட்டு ஒதுக்குறீங்கன்னா நீங்க உங்களுக்கு நீங்களே சீட்டு ஒதுக்குறீங்க. இது ஜனநாயக அற்புதம். அங்க லோக்கல்லையும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அது வேற, அது அடுத்த சப்ஜெக்ட். உதயசூரியன் சிம்பல்ல கூட்டணி கட்சிகளுக்கு உடன்படிக்கைன்றது செய்தியே வெட்கக்கேடானது. தனக்கு தானே திமுக சீட்டை ஒதுக்கிது. என்னங்க இது உன் சிம்பல்ல ஒருத்தர் நிக்கிறது எப்படிங்க கூட்டணி பங்கீட முடியும்? இது அரசியலமைப்பு சாசனத்தை செய்ய வேண்டிய மாற்றம் இது ஒன்று. 2வது பாத்தீங்கன்னா நரித்தந்திரம். நான் ஏன் சொல்லணும்னா தேமுதிக சீட்டை கொடுக்காம இன்னைக்கு சிபிஐ கதையை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு 2 நாள்ல சிபிஎம் கதையும் விசிக கதையும் முடிச்சுடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க தேமுதிக 10 சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. இப்ப 10 சீட்டு கொடுத்தீங்கன்னா இவங்க அடம்பிடிப்பாங்கல்ல. அப்ப கடைசியா அவங்களை கொண்டு போறீங்க நீங்க. அப்ப அங்க சீட்டோட இது வந்து ஒரு லெவல்ல நிக்குது. அப்ப லெவல் நிக்குது. இவங்க பண்ண தப்பு நான் முதலே சொன்ன மாதிரி 2 லெஃப்டும் விசிகாவும் பண்ண தப்பு. ஜாயிண்ட் பார்கெனிங் பண்ணிருக்கணும். கூட்டு பேரன்றது ட்ரேட் யூனியன்ல பண்றீங்களா, இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல பண்ணிருக்கணும் சார். அதை நீங்க when you are squeezed ஸ்ட்ராங்கா நின்று இருக்கணும் சார். உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பிரசன்ஸே போன தடவை இல்லையா சார்? 2 பேரை வச்செல்லாம் நீங்க என்ன சார் பண்ண முடியும்? அதுல இருக்க சில கட்சி தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக 5 சீட்டுக்கு ஒத்துக்கலாம். அவங்களுக்கும் சுயநல நோக்கங்கள் இருக்குது, ஒத்துப்பாங்க. கட்சி ஒத்துக்குமா? கட்சி எப்படி வேற வழி இல்லாம அது ஒத்துக்குது? அப்ப கழுது தேதி கட்டெருமான கருதான கட்சி. அசம்பிளி என்ன பேசுங்க? வாக்கு வங்கி அரசியல் இருக்கும்போது உங்களோட பார்லிமெண்டரி பிரசன்ஸ்ன்றது மேக்ஸிமம் இருக்கணும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னா நீ வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடாது. வாக்கு வங்கி அரசியலையும் இருந்துகிட்டு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்லயும் இருந்துகிட்டு பார்லிமெண்டரி பிரசன்ஸ் வந்து 1, 2ன்னா அதுக்கு போகாமல நீ வந்து அதுல இருந்து எக்ஸிட் ஆயிடலாம். 2% கண்டெஸ்ட் பண்றது எப்படி சரியா வரும்? எந்த தொகுதிகளை ஒதுக்குவாங்கன்னு தெரியாது. நான் சொல்றேன் அடுத்த கூத்து இருக்குது. எந்த தொகுதி கொடுக்க அப்ப கொடுத்து 5 கொடுத்து 4 தோக்க அடிச்சாங்கன்னா இத்தனைக்கும் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதுக்கே வந்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு. ஆமா, இந்த முறை வந்து நாமினேஷன் ஜஸ்ட் 5 days தான். நீ 25ஆம் தேதிக்குள்ள சகலமும் ஃபினிஷ் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கணும். கூட்டணியும் என்ன சீட்டே ஒதுக்கி முடிக்கிறதுல இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறப்ப அடுத்து தொகுதி பிரச்சனை தொடங்கும். அவங்க காட்டுல மழை பெய்யுது. பட் திஸ் இஸ் டீப்பர் ஸ்டடி. இது வந்து வெறுமனே கூட்டணி கட்சிகளை ஒதுக்குறது மட்டும் இல்லை, இது பிஜேபியோட ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. முன்னாள் முதல்வர் திமுகவில் இன்று நேர்காணல். ஜனநாயக அற்புதங்களில் அதுவும் ஒன்று. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேர்காணலுக்கு போகிறார். வாழ்க இந்திய ஜனநாயகம் தான் சொல்லணும். மோடி அப்பா கேட்கிறார், ஆண்டிப்பட்டிய மகன் கேட்கிறார். அப்படியா? சிஎம்கிட்ட பேசிட்டு இருக்கு. மக்கள் தாங்க முடிவு செய்யணும். இத்தகைய அவர்களை வந்து மக்கள் தான் முடிவு செய்யணும். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு போய் சீட்டு கேட்கிறார். இதை விட அவருக்கு பெரிய பதவி அங்க என்ன கிடைக்கும்? உசிலம்பட்டி ஐயப்பனுக்கு ஒட்டுமொத்த தேனி மாவட்டமும் முழுமையாக அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு முழுமையாக தரை வார்க்கப்பட்டது. அப்ப அங்க இருக்க திமுக என்ன ஆகும்? அது புரியல. அந்த டிஸ்டர்பன்ஸ் மீடியா அதை பேச வேண்டிய அளவுக்கு பேசல. அது வந்து நிரம்பி வழியுது. இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதிமுகவிலிருந்து வந்தவர்களால் நிரம்பி வழிகிறது. இது திமுகவுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு தெரியல நமக்கு. காலகாலம் அந்த கட்சியில இருந்து 30 வருஷம் 40 வருஷம் அடிபட்டு உதப்பட்டு எம்ஜிஆர் பீரியட்ல ஜெயலலிதா பீரியட்ல இருந்து நாளைக்கு ஒரு பதவி கிடைக்குமா, எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா ஏங்கினவன் இருப்பான்ல. கட்சிக்காக உழைச்சவங்க மொத்தமா அவங்க ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்களெல்லாம் அதை தார வாக்குறீங்க போது இப்ப கட்சியோட
ஆக்சுவலாக கட்சியோட அந்த ஒரு உள்கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார். தெரிஞ்சு எடுக்கிற நடவடிக்கை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த ஒரு கட்சியோட குணாம்சம்னு ஒன்று இருக்குல்ல, அதையே அவர் கெமிஸ்ட்ரி அதை மாற்ற விரும்புகிறாரோன்னு தான் எனக்கு தோணுது. அது கம்ப்ளீட்டாக அவருக்கு கலைஞரோட இருந்த திமுக இப்போ தனக்கு வேணாம். இது தன்னுடைய திமுகனா அவர் அதிமுக மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு, அதிமுக இவ்வளவு பேரை நீங்க எப்படிங்க ஒரு கட்சியில சேர்க்க முடியும்? உங்க கட்சியில இவ்வளவு நாளா இருக்கவனுக்கு என்ன மரியாதைன்னு கேட்கும்போது அது தெரிந்துதான் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது என்றால் கட்சியோட கம்போசிஷன்றது வெறும் பிசிக்கலா மட்டும் இல்லை, அதனுடைய குணாம்சத்தையே நீங்கள் மாற்ற விரும்புகிறீர்கள். கட்சி அதை எப்படி ஏத்துக்கும்னு தெரியல. கடந்த காலங்களில் ஏத்துக்கிட்டாங்க, இப்போ ஏத்துப்பாங்களான்றது என்னால முடிவு பண்ண முடியல. நிச்சயமா சார், நிச்சயமா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி பதில் சார். நன்றி சார்.